ஹலோ ஹலோ ஜி, ஒரு வெள்ளை கலர் லோகன் காரு TN09 805050. அந்த காரு ஊருக்குள்ள வந்ததை பாத்தீங்களா? சாருக்கு பேச வராதா? ஆண்டவனுடைய படைப்புல இப்படி இருக்குது. உங்களை பார்த்தா நல்லா பேசுற ஒரு மாதிரி தெரியுது. ஆனா ஆண்டவன் உங்களை போய் ஊமையா படைச்சிட்டான் பாருங்க. அதை நினைக்கிறப்ப தான் அந்த கடவுள் மேலேயே கோபம் வருது. ஏங்க, உங்களுக்கு காது கேட்கும்ல? காது காது கேட்கும்ல? உங்களுக்கு காது கேட்கும்ல? இல்லைங்க, என் மக காயத்ரியும் சூர்யாவும் இந்த ஊருக்குள்ள தான் வந்திருக்காங்க. அவங்கள தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். தாடி வச்சுட்டு இருப்பான், கண்ணாடி எல்லாம் போட்டிருப்பான். அவங்கள தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். எங்க இருக்காங்கன்னு தெரியல. நீங்க ஊருக்குள்ள பாத்தீங்களா? மாமா பீரா, நீ போ, வேற பக்கம் போய் பார்ப்போம். வரோம். ஐயோ, என்னங்க என்னங்க, காமாட்சி, உமா, எங்க இருக்கீங்க எல்லாரும்? என்ன பார்வதி, ஏன் அப்படி கத்துற? என்ன நீ? என்னங்க, நான் நகைப்பெட்டி இங்க தான் வச்சிருந்தேன். நகைப்பெட்டியே காணுமா? என்ன பார்வதி நீ சொல்ற? ஐயோ உமா, நாம போட்ட லிஸ்ட்ல கூட நகைப்பெட்டி வரலையேம்மா. இல்லம்மா, அத்தை தான் தனியா வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் லிஸ்ட்ல சேர்க்கலமா. ஐயோ, பார்வதி நல்லா யோசனை பண்ணி பாரு. நீ வேற எங்கேயாவது வச்சுட்டு மறதியில எங்கே வச்சேன்னு சொல்றியா? நல்லா யோசிச்சு பாருமா. இல்லங்க, இங்க வாங்க. நான் இந்த இடத்துல தான் வச்சேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கல்யாணத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டிய எல்லா நகையும் மொத்தமா இங்க பெட்டியில வச்சுட்டு எப்படி நம்ம சாமி கும்பிட்டுட்டு தானே கிளம்புவோம், அப்ப எடுத்துட்டு போயிடலான்னு தாங்க வச்சிருந்தேன். இப்ப அதை காணுங்க. அண்ணி, பதட்டப்படாதீங்க. நீ வேற எங்கேயாவது வச்சுட்டு கூட இங்க வச்சுதான் நீங்க நினைச்சிருக்கலாம். தேடி பாப்போம். நம்ம வீட்டுக்குள்ள வச்ச பொருள் எங்க போயிட போகுது? உமா, போய் தேடு. ஆளுக்கு ஒரு பக்கமா தேடு. நான் இந்த ரூம்ல போய் பார்க்கறேன். மல்லிகா, கொஞ்சம் தேடுமா. தேடுறீங்களா? தேடுங்க தேடுங்க. முகூர்த்தம் முடியற வரைக்கும் தேடிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு தேடினாலும் நீங்க தேடுற அந்த நகைப்பெட்டி உங்களுக்கு கிடைக்க போறதே இல்லை. என்னங்க? ஐயோ ஐயோ, எனக்கு தலையே சுத்துது. வீடு பூரா நகைப்பெட்டியை தேடி பார்த்துட்டு எங்கேயுமே பார்வதி, கிடைக்கல. நான் அந்த ரூம் எல்லாம் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் கிடைக்கல. எங்க வச்ச கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. நானும் தேடி பார்த்துட்டேம்மா, கிடைக்கல. அண்ணே, தயவு செஞ்சு யாரும் பதட்டப்படாம இருங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் நிச்சயமா வெளியில போயிருக்காது. காணோமேம்மா. அண்ணே, கொஞ்சம் தெளிவா யோசிச்சு பாருங்க. நீ எங்கேயாவது பத்திரமா இருக்கட்டும்னு வீரக்குள்ள லாக்கருக்குள்ள எடுத்து வச்சீங்களா? இல்ல காமாட்சி, அது பெரிய சைஸ் பெட்டி. அத போய் எடுத்து நான் எப்படி லாக்கருக்குள்ள வைப்பேன்? அத்தை அத்தை, ஒருவேளை கிச்சன்ல எங்கேயாவது வச்சிருப்பீங்களோ? இல்ல. கிச்சன்ல தேடி பாத்தீங்களா? இல்லம்மா, இல்ல. இருங்க அத்தை, நான் போய் பாக்குறேன். ஏன்னா சாதாரணமா பொம்பளைங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை பத்திரமா வைக்கணும்னா கிச்சன்லயோ இல்ல அவங்க புழங்குற ஏரியாலயோ தான் பத்திரமா வைக்கிறது வழக்கம். அது 5 ரூபாயா இருந்தாலும் சரி, 10 ரூபாய் காசா இருந்தாலும் சரி, 5 பவுன் நகையா இருந்தாலும் சரி, 50 பவுன் நகையா இருந்தாலும் சரி, அரிசி பானைக்குள்ள போட்டு வச்சாதான் அவங்க மனசுக்கு கொஞ்சம் நிம்மதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது பண்ணிருக்க போறீங்க அத்தை? நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னங்க, சத்தியமா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன பார்வதி இது? கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? 1 2 50 பவுன் நகை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது சட்டுன்னு ஒரு நிமிஷத்துல காணும்னா என்ன பண்ண முடியும் சொல்லு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. அண்ணி, தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. உழைச்ச காசு வீணாகாது. அதுவும் நாம கல்யாணத்துக்காக கிளம்பிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல தப்பா எதுவுமே நடக்காது. நகைப்பெட்டி திரும்ப கிடைச்சிரும் அண்ணி. நீங்க கவலைப்படாதீங்க. அத்தை, என்னம்மா? கிச்சன் முழுக்க தேடி பார்த்துட்டேன், அங்கேயும் நகைப்பெட்டியை காணோம். இப்ப என்னமா பண்றது? வேணும்னா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து தேட சொல்லலாமா? ஆமா உமா, கல்யாண பொண்ணோட அண்ணனே ஒரு போலீஸ்காரன்.
நீ சொல்லும் போதுதான் எனக்கே ஞாபகம் வருது. அண்ணே, முத்தையா எங்கண்ணே? முதல்ல உனக்கு முத்தையா, போன் போட்டு வர இதோ சொல்லுங்க. வந்துட்டான். முத்தையா, முத்தையா, என்னம்மா? கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகைப்பெட்டியை காணோம் ஆமா முத்தையா, நம்ம மல்லிகாவோட கல்யாணத்துக்கு வச்சிருந்த அத்தனை நகையும் உங்க அம்மா ஒரு பெட்டியில போட்டு வச்சிருந்திருக்கா. இப்ப எடுத்துட்டு போலான்னு போய் பார்த்தாக்கா பொட்டியவே காணும்பா. வீட்டில் வச்சுட்டாங்க, எங்கப்பா போயிட போகுது? என்னம்மா? ஐயோ அண்ணே, ஒரு நிமிஷம். என்னம்மா நீங்க நகைப்பட்டியை காணோன்னு தேட ஆரம்பிச்ச உடனே ஒரே ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லிருக்கலாம்ல. நானும் இந்த வீட்ல தானே இருக்கேன். எனக்கு தெரியாம பொருள் எங்க போயிருக்கும்? என்னம்மா சொல்ற? நீ ஏதாவது எடுத்து வச்சியா? நகைப்பட்டியை நான் எடுத்து வைக்கல. ஆனா எல்லா நகையும் பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு. என்னம்மா சொல்ற நீ? உங்ககிட்ட சொல்லிட்டு கூட செஞ்சிருக்கலாம்ப்பா. என்னமோ காலையில அவசரத்துல சொல்லாம போயிட்டேன். அம்மாவும் எல்லா நகையையும் ஒரு நகைப்பட்டியில வச்சு சாமி கிட்ட வச்சுட்டு வெளியில போறதையும் நான் பார்த்தேன். என்னடா இது, வீடு திறந்து கிடக்கு, அம்மா பாட்டுக்கு நகைப்பெட்டியை வச்சுட்டு போறாங்களே, யார் கண்ணிலையாவது போட்டா என்ன ஆகும்னு மனசுல ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் பெட்டியில உள்ள நகையை மட்டும் எடுத்து ரூம்ல பத்திரமா வச்சிருக்கேன். காரியத்தை கெடுத்துட்டாளே. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்கம்மா, பத்திரமா உங்க நகையெல்லாம் என்கிட்ட தான் இருந்துச்சு, பாத்துக்கோங்க. இப்ப திருப்தியாமா? சந்தோஷமாயிட்டீங்களா? என் வயித்துல பால வாத்த லட்சுமி. சத்தியமா நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அம்மா, தேவையில்லாம எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. கல்யாணம்னா நாம கவலைப்படுறதுக்கும் டென்ஷன் ஆகுறதுக்கும் 1008 விஷயங்கள் இருக்கும். ஆரம்பத்திலேயே மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இவ்ளோ டென்ஷன் ஆனீங்கன்னா அங்க போய் நீங்க சோர்ந்து போயிட மாட்டீங்களா? எங்களுக்கு என்னமா கவலை? நீ இருக்க, முத்தையா இருக்கான். நீங்க 2 பேரும் இந்த கல்யாணத்தை ஜாம்னு நடத்தி முடிச்சிருவீங்களே. ஆமாங்க, நீங்க சொல்றப்பதான் எனக்கும் தோணுது. முத்தையாவும் லட்சுமியும் மட்டும் இல்லன்னா இந்த அளவுக்கு நம்ம வீட்டுல நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேர்ந்திருக்காது. சரி சரி, போனதெல்லாம் போதுமா? டைம் ஆயிடுச்சு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கிளம்புங்க முதல்ல. சரிப்பா. ஆமா மாமா, சாமி கிட்ட வச்சிருந்த அந்த நகைப்பெட்டி மட்டும் எங்க போயிருக்கோம்? அதானே தெரியல. ஏய், இங்க பாரு, இப்ப அதுவும் ரொம்ப முக்கியம். யாராவது கை மறதி எடுத்து எங்கேயாவது வச்சிருப்பாங்க. கல்யாணம் முடிச்சிட்டு வந்து நம்ம நிதானமா தேடிக்கலாம். இப்ப நகை தான் கிடைச்சிருச்சுல்ல, பெட்டியை அப்புறமா தேடிக்கலாம். சரி, உள்ள போய் கிளம்புங்க, போங்க. வா வா மல்லிகா, வா காமாட்சி. சீனு வம்சம் சார் படத்தில் எதுவுமே எல்லையை தாண்டது. அதனால அது டேரக்டரோட காமெடி சீன்ஸ், டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் நிம்மதியாகவும் இந்த படம் பண்ணாச்சு. தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சூர்யா 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 விடு. சார், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அவங்க கிடைச்சிருவாங்க. நான் பாத்துக்கிறேன் சார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. வீட்டில் சொல்லிடுங்க. ஓகே ஓகே. பாய் சார். பாய். ஹீரா, எதை வச்சு காயத்ரியும் சூர்யாவையும் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறேன். ஊருக்குள்ளே ஒரு பையன் விடாமல் எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டோம். யாரை கேட்டாலும் எதுவுமே தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தர்மலிங்கத்துக்கு போன போட்டு கண்டிப்பாக கிடைச்சிருவாங்கன்னு எதுக்கு பொய்யான தகவல் சொல்கிற? மாமா, சூர்யாவும் காயத்ரியும் கிடைச்சிருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. அதனால தான் தர்மலிங்கம் சார்கிட்ட அப்படி சொல்லிட்டு இருக்கேன். சூர்யாவும் காயத்ரியும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டாங்க மாமா. ஆமாப்பா. அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷனை பார்த்துருக்காங்க. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல மாமா, கடவுள் நல்லவங்களுக்கு சோதனை கொடுப்பாருன்னு. கண்டிப்பா காயத்ரிக்கு சோதனை கொடுக்க மாட்டாரு, கருணை தான் கட்டுவாரு. நீங்க பார்த்துட்டே இருங்க. என்னமாப்பா, எல்லாம் நல்லபடியா நடந்தாச்சு. எல்லாம் நல்லபடியா. அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. வராது மாமா, நான் இருக்கேன். சரி போப்பா, சீக்கிரமா தேடி கண்டுபிடிப்போம். சுத்தி பார்க்க நாம போறோம். டேய், என்னடா இவ்வளவு ஜாலியா இருக்கீங்க? நானும் வரேன்டா. போடா, இது எங்க காரு, வந்தா அடிச்சு விடுவோம் போ. டேய் ப்ளீஸ்ரா, நானும் வரேன்டா. டேய் போடா. டேய் அன்பு ப்ளீஸ்ரா, நானும் வரேன்டா. அடி வாங்காம போயிடா. டேய் நானும் ஏறி உக்காந்துக்கிறேன்டா. ஏய் போடா. டேய் ப்ளீஸ்ரா. ஏய் போடா. டேய் நானும் வரேன்டா, ப்ளீஸ்ரா. போடா டேய். போடா.
தம்பி இங்க வாடா. ஏன்டா அழுகுற? ஏன்டா அழுவுற? அங்க ஒரு கார் இருக்கு, பசங்களாம் ஏறி விளையாடுறாங்க, என்னைய மட்டும் சேர்த்துக்க மாட்டாங்க. மாமா சூர்யாவோட காரு. நம்ம காரு? ஆமா. டேய் நீ எந்த பக்கம் வாடா. நீ போடா. வண்டி கிட்ட போ பாப்போம். கிட்ட போலாம் மாமா. இங்க எதுக்கு வந்தாங்க? டேய் டேய் இறங்குடா இறங்குடா கேளு. வாடா வாங்க அந்த பக்கம். மாமா பாத்தீங்களா மாமா, காயத்ரிக்கு கடவுள் எப்பவுமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. காரை இங்க நிறுத்திட்டு சூர்யாவும் காயத்ரி எங்க போயிட்டான்னு தெரியலையே. மாமா அவங்க எங்க மாமா போயிட போறாங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. மாமா அங்க பாருங்க, தோப்புக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட விசாரிக்கலாம் வாங்க. சரி வா. ஐயா வணக்கம் ஐயா. என்ன தம்பி சொல்லுங்க. ஐயா அந்த காரு. ஆமா காரு தான். இல்லையா, கார் யார் கொண்டு வந்து நிறுத்தினா, எப்ப கொண்டு வந்து நிறுத்தினாங்க, நிறுத்தினவங்க எங்க போயிட்டாங்க, ஏதாவது உங்களுக்கு தெரியுமாய்யா? அந்த சாமி தான் கொண்டாந்து நிப்பாட்டினா. சாமி? எந்த சாமி? நான் தோப்புக்கு வரும்போது அந்த முனையில நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அவன் தான் சாமி. யார் அந்த மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டிருந்தாரு? மஞ்சள் கலர் சட்டை போட்டு தாடியெல்லாம் வச்சிருந்தானே, அதே ஆளுதான். அவன் ஊமை பயிலுங்க, காதும் கேட்காது. அவனா பேச மாட்டான். அவன் பேசினா நாடு தாங்காது, இந்த ஊரு தாங்காது. அதை நினைச்சுக்கங்க முதல்ல. ஐயா அவன் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நேரா போங்க, ஊரு வரும். ஊர்ல கடைசி வீடு அவன் வீடு தான். சாரம் கட்டி மேல வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்க. போங்க போங்க போய் பாருங்க. வாங்க போலாம். சரி வா போலாம். ஓ நீங்க கார்லயே வச்சுட்டேனா? You start the music.
போலாம்